வாங்க காமாட்சம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. கொஞ்சம் ஜாமான் வேணும், அதுக்கு தான் வாங்கிறதுக்கு வந்தேன். என் பையன் தான் வந்திருக்காரு பிறகு வெளிநாட்டுலேருந்து. அவர் வந்து வாங்கிட்டு போக சொன்னானா, நீங்கள் வந்திருக்கீங்க? வீட்டில் இல்லைண்ணே, வெளியே போயிருக்கான் வேலை விஷயமா, அதனால யாரும் இல்லை. ஆமாம், நீங்கள் தான் என்ன செய்வீங்க? எந்த முருகனும் ஓடிட்டான் பொண்ணு இழுத்துக்கிட்டு. நீங்கள் ஒன்றியா என்ன செய்கிறது? பையனுக்கு கல்யாணம் தான் பண்ணி வச்சானா? வயசாவில் எவனும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? பொண்ணெல்லாம் பார்த்து தானே இருக்கேன். அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நாளைக்கு பார்க்க போவோம், இன்றைக்கி பார்க்க போவோன்னு சொல்கிறான் பொண்ணை பார்த்து வச்சு. ஆமாம், உங்கள் வீட்டுக்கார் வேறு முருகனுக்கு நீங்கள் உத்தராசல்ல குடி வைக்க சொல்லி ஊரில் சொல்லியிருந்தாங்க. குடி வச்சு தான் இங்கே வெட்டி விட்டீங்களா? ஏன்னா அந்த மூதேவிகளை பற்றி இப்போ இழுத்தீங்க? அவ்வளோவை பற்றி இழுத்தாலே எனக்கு கட்டக்கும் வந்துடானே. வீட்டில் வாசலில் வைக்க சொல்லி இந்த ஊர் ஜனம்லாம் நாட்டக்கார பஞ்சாயத்தெல்லாம் சொல்லிடுச்சுவா. என்ன அக்கிரம்பானியாக பண்ணினா அவ்வளோ தெரியுமா? ஒருத்தவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு குடும்பமே 10-15 வந்து உக்காந்துருச்சு நான் வீட்டில். என்ன ஞாபகம், தண்ணியை திறந்து விடுறது, கொள்ளையில் பாத்ரூமை நார் அடிக்கிறது, கொள்ளையை நார் அடிக்கிறது, இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தா நான் எப்படி நான் வச்சுருக்க முடியா? அதுவும் சரிதான், என்ன செஞ்செல்லாம் இத்தனை பேர் இருந்தா கொஞ்சம் அக்கிரம்பானியாக இல்லைண்ணே. அதுக்கு தான் எல்லாம் ஓடு கண்டு வெட்டி விட்டுட்டேன். இப்போ ஊடு இல்லாமல் இங்கே எங்கேயா அழிஞ்சிட்டு கிடக்குதாம்ல. ஆமாம், வீடு இல்லாமல் தான் முருகன் என்கிட்டலாம் வந்து கேட்டான் வீடு இருக்கான்ட்டு. நன்ட்டெல்லாம் வீடு இல்லைப்பா, எல்லாம் 2 வீடு நான் கட்டி விட்டுருந்தேன். அந்த 2 வீட்லேயும் ஆளுங்க இருக்காங்க, இல்லைப்பான்னு சொன்னேன். அப்புறம் தங்கராசு வீட்டில் வந்து வச்சிருக்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். தங்கராசு வீட்டில் இருக்குதோலாம்ல. தங்கராசு வீடுன்னா யார் வீடுண்ணே? அதாம்மா, சாக்கு முட்டை இளங்கோ இருக்க மாட்டான் அவன் பையன் தங்கராசு இல்லை. அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குச்சி வீடு இருந்துச்சான். அது ரொம்ப தண்ணிலாம் ஊற்றாமா. அவனே என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தான் தங்கராசு. ரொம்ப தண்ணிலாம் ஊற்றுது, வேலை பார்க்கணும் அந்த வீட்டை. அது எப்படியே வேலை பார்க்கறதுக்கு 10,000-20,000 தேவைப்படும். அதுக்கு நான் எங்கே போகிறது? அதை வேலை பார்த்தாலும் ஒரு ஆள் குடி வைக்கலாம், குடி வச்சாலும் ஏதாவது வாடகை காசு வரும், செலவு பண்ணிக்கலாம் அன்ட்டு சொல்லி புலம்பிட்டு இருந்தான் அன்றைக்கி வந்து கடையில் உட்காந்து. ஓ அப்படியா? அப்புறம் என்னண்டா, நேற்று பார்க்குறேன், நேற்று கடைக்கு வந்தான். என்னப்பா ஆள் வீடு முருகன் கேட்டான்டா, முருகன் மாரி வீடு கேட்குறானே, உன் வீட்டண்டா கொடுக்குறியாண்டா? ஆமாண்ணா, அவருக்கு தான் கொடுத்தாச்சு. வினோத்து தம்பி வீடெல்லாம் ஊற்றுதுன்னு சொன்னியாப்பான்னு கேட்டேன். வினோத்து தம்பி ரொம்ப பிடிவாதமாக வந்து கேட்டுச்சு. நானும் வீடெல்லாம் ஊற்றுது வேணான்னு சொன்னேன் அண்ணன். அப்புறமா தான் நான் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 20,000 செலவு பண்ணியிருக்கு வினோத்து தம்பி. வேலை பார்த்து அதில் கொண்டு குடி வச்சிருக்கு. என்னண்ணா சொல்கிறீங்க? வினோத்து வேலை பார்த்தானா? ஆமாம்மா, உங்களுக்கு தெரியாதா? தங்கராசு தான் சொன்னான். வீடுலாம் ஊற்றுதான், குச்சி வீடு. அந்த குச்சி வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு சீட்டு போட்டு அது தண்ணியெலாம் ஊற்றாமல் வேலை பார்த்து கொடுத்துருக்காரான் நம்ம வினோத்து தம்பி. அது வந்து குடி வந்துடுச்சோ, நேற்று தான் வந்துச்சோன்னு சொன்னானே தங்கராசு. உங்களுக்கு தெரியாதாப்போ? பையன் சொல்லல? அந்த ஒரு கழிச்ச என்கிட்ட வந்து சொல்லுவானான்னு கேட்குறேன். அவன் தான் அவ்வளோட மங்கி கிடக்கிறான். என்னத்த போட்டாலோன்ட்டு தெரியல. என்ன என் பிள்ளைக்கு என்னத்த போட்டான்னு தெரியல. இந்த ஒருத்தவ வந்து என் புருஷனையும் இழுத்துக்கிட்டா, இப்போ என் பிள்ளையும் இழுத்துக்கிட்டானே. ஓ அப்படியா? என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ உங்கள் பையன் உங்கள்கிட்ட பேசுகிறாரா பேசலையா? நல்லா பேசிகிட்டு இருந்தானே, இப்போ பேசுறதே இல்லைண்ணே. அப்பனை பற்றி அவங்க வெளிநாட்டில் இருக்கும் போது அப்பனை பற்றி சொன்னதுக்கு அவரை பற்றி சொல்லாத என் காதெல்லாம் புளிக்குதுன்னு சொல்லுவானே. இப்போ என்னாண்டா, அவரு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மொட்டலுவை கூட சேர்ந்துக்கிட்டு தவுந்து போட்டுக்கிட்டு டொக்கடை 6 மொட்டலோட சேர்ந்துக்கிட்டு அவளோட சுற்றிக்கிட்டு நிற்கிறான். அவளுக்கு இது பாருங்க, 20,000 செலவு பண்ணி கூட வேலை பார்த்து வச்சிருக்கலாம் வாடகைக்கு. இப்போ அந்த யார் வீட்டை இருக்கிறாண்டிங்க? அதாம்மா இளங்க மாமன் தங்கராசு வீட்டை. இவன் போய் கேட்டு அவ்வளோக்கெல்லாம் கொடுப்பாராம. தங்கராசு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் வீடெல்லாம். நம்ம விட்ட பிள்ளை போய் தான் அவட்ட போய் கேட்டு 20,000 செலவு பண்ணி அந்த மூலி மொட்டை உலகளை கொண்டு வந்து வச்சுருக்கான் பச்சிங்களா. குரங்கு உலை கொண்டு வந்து அதெல்லாம் என்ன, அதுக்கெல்லாம் வீடா? அதெல்லாம் தெருவில் உட்காந்து கிடக்கிறது. தெருவில் கிடக்கிற நாய், அந்த நாயெல்லாம் கொண்டு வந்து என் வீட்டுக்கு காசை செலவு பண்ணி வந்து வச்சுருக்கான் பாருங்க. இதில் வர்றேன் நான் வந்து ஜாமான் வாங்கிக்கிற கூட அங்கே இருக்கட்டானே. அம்மா தங்கராசு எப்போ தான் நம்ம கடையில் வந்து உட்காந்துருப்பான் பேசிக்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு. அதனால சொன்னேன். நீங்கள் போய் என் பேச்சு கேட்டுட்டு போய் அங்கே போய் சண்டாளத்தை நிற்காதீங்கம்மா. அது வேறு அவன் வந்து என்ன சண்டாளுக்க போகிறான் தங்கராசு. நீங்கள் சொன்னீங்கன்னு என்ன சொல்கிறேன்? யாரை சொல்லிச்சோன்னு சொல்கிறேன். சண்டை வளர்க்கட்டாமே தங்கராசு. எப்படி கொடுத்தான் இந்த மொட்டோளவளுக்கு? எதுக்கு கொடுத்தான்? இந்த டவுந்துக்காரிவளுக்கு கூட அங்கே இருக்கட்டானே. நான் போயிட்டு வந்து ஜாமான் வாங்கிக்கிறேன். இப்போ என் மனசு ஆறாது. ஜாமான்லாம் ஒழுங்காக நான் கேட்கவும் முடியாது. வந்து வாங்கிக்கிறேன், கூட அங்கே வச்சுட்டு போகிறேன். பார்த்துக்கங்கண்ணே. சரிம்மா, கூட வச்சுட்டு போங்க.
கூட பிடிங்க என்ன பிடிங்க. இந்த கொண்டாங்க மலை வச்சு வைக்கிறேன், வந்து ஜாமான் வாங்கிக்கங்க. இந்த போய்க்கிறேன். ஐயோ ஐயோ, இந்த அம்மாட்ட வர நம்ம தெரியாத அம்மா வாயை விட்டுவிட்டோம், சொல்லி விட்டோம். இந்த அம்மா போய் அங்கே போய் என்ன சண்டை வளர்க்க போகுதுன்னு தெரியல. அவன் தங்கராசு வந்து ஏன் சொன்னேன் எவ்வளோ வந்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? இது என்ன பெரிய தொல்லையா இருக்கு. தெரியாதம்மா அந்த அம்மாட்ட சொல்லிட்டானே, நேம்மா ஏன் எங்கேயும் கடைக்கு வந்துச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஏன் பாட்டி சௌரியமா இருக்கீங்களா? இருக்கிறம்மா. நீ யாரு? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளை பாட்டியே, பக்கத்து வீட்டை பொண்ணு. ஓ, பக்கத்து வீட்டு பிள்ளையா? சரி சரிம்மா. ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க வீட்டில் இல்லாமல்? அது என்னம்மா சின்ன கொண்ட வீடு, அது இத்தனை பேர் உக்காந்துருக்கிறது, ஒரு காற்றம் வர மாட்டுது, ஒன்றும் வர மாட்டுது. ஒரே ஃபேனு சுட்டுது, அதில் காற்றம் வரல, ஒன்றும் வரல. அதுக்கு தான் காற்று வாங்கிட்டாச்சு, அப்படி வந்து உட்காந்துருக்கிறேன் பிள்ளை திண்ணிலே. பரவாயில்ல பாட்டி, இங்கே உட்காருங்க, காற்று வாங்கிட்டு உட்காருங்க. நான் சும்மா தான் கேட்டேன் பாட்டி, உட்காருங்க. இவ இருக்குது இங்கே வர்றா. யாரு? ஏய் தங்கராஜ், எங்கடி தங்கராஜ கூப்பிடுறி. தங்கராஜ் பண்ணாட்டியா நீனா? ஆமாக்கா, நீ காமாட்சி அக்கா தானே? ஆமாம், காமாட்சி அக்கா தான். கூப்பிடுறி, உன் புருஷனை கூப்பிடு. ஒரு வீட்டில் இல்லைக்கா, வெளியே போயிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காரு. நான் வேலைக்கு போயிருக்கேண்ணா? ஆமாம், இந்த பஞ்சம் பொழைக்கிறவளுக்கு வந்து யாரை கேட்டீங்க வீட்டில் இடம் கொடுத்தீங்க? வீட்டுக்கு வாடகைக்கு எப்படி கொடுத்தீங்க? யாரை கேட்டு கொடுத்தீங்கன்னு கேட்குறா. அவள் தெருவில் நிற்கணும்னு சொல்லியிருத்தானே நான் வீட்டை விட்டு ஆட்டி விட்டேன். அவளுக்கு போய் உன் வீட்டை கொடுத்துருக்கியே, அதான் வீடெலாம் வேலை பார்க்க முடியாமல் என் பிள்ளைய விட்டு வேலை வாங்கி வேலை பார்த்து அவளை கொண்டு வச்சிருக்கா பஞ்சம் பொழைக்கிறவளை. அக்கா, நாங்கள் வீடு இல்லைன்னு தான் சொன்னோம். வீடெல்லாம் ஊற்றுச்சு, மழைலாம் பெஞ்சா. அது கூரை வீடு வானான்னு தான் சொன்னோம். வினோத்து தான் ரொம்ப பிடிவாதமாக கேட்டு நான் வேலை பார்த்து கொடுக்குறேன்ட்டு வேலை பார்த்து கொடுத்துருக்கு. அவன் கேட்டா நீங்கள் கொடுத்துட்டீங்களா கேட்குறேன். யாரை கேட்டு கொடுத்தீங்க கேட்குறேன். அவனை வேலை பார்க்க சொல்லுங்க. உங்கள் வீட்டை வேலை பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட கக்கு இல்லை, ஒரு பணக்காசு இல்லாத நீங்கள் என் பிள்ளைய வேலை பார்க்க சொல்லி வாடகைக்கு விட்டு அந்த காசை வாங்கி நீங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அக்கா பார்த்து பேசுங்கக்கா, பார்த்து பேசுங்க. நாங்கள் பணக்காசு இல்லாமல் இல்லை உள்ள நாங்கள் தான். அதுக்கு தான் எங்களால் வேலை பார்க்க முடியாமல் சும்மா புட்டியை போட்டு வச்சுருந்தோம். உங்கள் பிள்ளை தான் அவ்வளோ பிடிவாதம் பண்ணி அந்த வீட்டை வாங்கி நான் வேலை பார்த்து வைக்கிறேன் என்று சொல்லி வச்சிருக்கு. நாங்கள் அட்வான்ஸ் வர வேணான்னு சொல்லிட்டோம். வாடகை மட்டும்தான் கொடுக்குது. ஓஹோ, அட்வான்ஸ் வாங்கிட்டு வாடகை மட்டும் 5000 வாங்கிக்கிறீங்களா? யார் 5000 ரூபா வாங்குறா? எங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சி இல்லை. நாங்களே வேலை பார்த்துருந்து சொல்லி தான் 2000 ரூபா தான் கேட்டிருக்கோம் வாடகை பண்ண. அதே வானான்ட்டுட்டோம். தம்பியாத்த பிடிமாதான் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் பணம் தான் வானான்ட்டீங்க, வாடகை வந்து வாங்கிக்கங்கக்கா, வாங்கிக்கங்க அண்ணன்னு சொல்லி 2000 ரூபா தரேன்ட்டு சொல்லி ஒத்துக்கிச்சு. அது வர நாங்கள் 5 காசு எங்கள் கையால் வாங்கலை. இந்த வீடு வேலை பார்த்தீங்கன்னா எப்படி 2000 3000 வாங்கலாம். நாங்கள் 1000 ரூபாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா இல்லை 2000 ரூபா தரேன்ட்டு சொல்லி ஒத்துக்கிட்டு அதில் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கு. எங்களை வந்து கேட்குறீங்க, உங்கள் பிள்ளைய போய் கேளுங்க. ஆமாடி, என் பிள்ளைய கேட்க முடியாம தான் ஒன்றை வந்து கேட்குறேன். என் பிள்ளைய தான் தண்ணி தொலைச்சி விட்டுட்டானே. இந்த பஞ்சம் பழக்கிற வந்த மட்டலுவா தான் என் பிள்ளைய மயக்கி வச்சுக்கிட்டாலே. என் புருஷனையை மயக்கி வச்சுக்கிட்டா, என் பிள்ளைய மயக்கி வச்சுக்கிட்டா. இந்த போகிறேன், அந்த அவ்வளோட்ட இந்த போகிறேன், அவ்வளோ கூப்பிடு. அந்த பஞ்சம் பழக்கிறவள கூப்பிடு. நீ என்னத்த கூப்பிட்றது? நானே போய் கூப்பிட்றேன். இந்த உட்காந்துருக்கால காலம் முண்டை இந்த செய்கிற அக்கரும் மோகம் செய்கிற அக்கரும் பண்ணியாவும் பேரன் செய்கிற அக்கரும் பண்ணியாமலாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற. சோறு கண்ட இடம் சொகண்டு உட்காந்துருக்குற. ஏன்டி அங்கே விட்டு இங்கே விட்டு ஏன் காலில் வந்து விழுவுற? ஏன் காலில் வந்து விழுவுற? உன்னை புருஷனை ஒழுங்காக வச்சுக்கத்தல்ல, புருஷன் போனா பிள்ளைய ஒழுங்காக வச்சுக்கத்தல்ல, பிள்ளை போயிருக்கான். அதுக்கே ஏன் காலில் வந்து விழுவுற? பொடி இவளை அடே பஞ்சம் மலைக்க வந்தவளே, இங்கே வரப்போறியா இல்லையா? இங்கே வாடிங்க, இங்கே வா. சீதாக்கா, என்னக்கா இதெல்லாம்? இப்போ என்ன ஆச்சு? ஏன் அப்படி கண்டு கத்திரிக்கா கூப்பிட்டு? என்ன ஆச்சா? ஏண்டி பஞ்சம் பழக்க வந்த பரதேசி நாயுவா, உங்களுக்கு வந்து என் புருஷனை இழுத்து கொண்டு வச்சு அதை பத்தாம என் பிள்ளைய வர வளைச்சு போட்டு வச்சிருக்கீங்களா? என் பிள்ளைய வர வளைச்சு போட்டு வச்சிருக்கேன் கேட்குறேன். பேசத்த ஒழுங்கா பேசு. நீ பேசத்த ஒழுங்கா பேசு. இல்லாட்டி எனக்கு பேச தெரியும், உனக்கு ஒன்றே பேச தெரியாது. உனக்கு ஒன்றே பேச தெரியும் பேசாத, எனக்கு பேச தெரியும். யார் பிள்ளைய வளைச்சு போட்டு வச்சிருக்கா? யார் வளைச்சு போட்டு வச்சிருக்கா? உன் பிள்ளையா தான் வந்துச்சு.
என் பிள்ளைகிட்ட காசு இருக்குது பணம் இருக்குன்ட்டு பஞ்சம் பழக்க வந்த பரதேசிவா அப்படியே அவனை மாக்கி வச்சுக்கிட்டீங்க. என் புருஷனை மாக்கி வச்சுக்கிட்டீங்க. அவன் போய் நிற்க வேலை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு காசு கொடுப்பான்ட்டு. ஒரு வீடு வாசல் ஒன்று ஒரு கெதி இல்லை. தெருவில் கடந்த நாயினா எல்லாம் ஒருத்தோலை கட்டி 9 பேர் வந்து உட்காந்து இருக்கிறீங்க. என்னாடி நினச்சிக்கிட்டீங்க? என்ன நினச்சிக்கிட்டீங்க? என் பிள்ளைய வேலை பார்க்க சொல்லிவிட்டு வீடை வந்து 20,000 ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு வீடு வேலை பார்த்து கொடுத்து உங்களை வச்சுருக்கான். உங்களுக்கு ஏன் வேற இடம் இல்லையா? வீடே கிடைக்கலாண்டா தெருவில் நிற்க வேண்டியதானாடி. அதுக்கு என் பிள்ளை காசு தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா? என் பிள்ளைகிட்ட தான் காசு வாங்கணுமா நீங்கள்? தெருவில் நிற்க வேண்டியதானாடி. சீதாக்கா என்னக்கா இது? காமாட்சி அக்காவுக்கு வாய் பெருசுன்னு சொல்லுங்க. ஆனால் இப்போ தாண்டி நேரடியாக பார்க்குறேன். நாங்களாம் வீடு வேலை பார்த்து எங்களை கொண்டு வைண்டேன்னு உங்கள் பிள்ளைகிட்ட கேட்கல. உங்கள் பிள்ளையா தான் பார்த்து வேலை பார்த்து வச்சுருக்காரு. உங்கள் பிள்ளைய எப்படி கேளுங்க. எங்கள்கிட்ட வந்து வீணாக பார்க்காதீங்க. போகிறேன்டி, அவனையும் போய் கேட்குறேன்டி. கேட்டுட்டு உங்களையும் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை வந்து கேட்கணும் தாண்டி வந்தேன். என்ன திமுறடி உங்களுக்கு? பஞ்சம் பழக்க வந்தவோ ஒருத்தவ வந்துட்டு இப்போ 9 பேர் வந்து உக்காந்துக்கிட்டு என் வீட்டு வாசலை நாரடிச்சு பாத்ரூமை நாரடிச்சு அதெல்லாம் நாரடிச்சு பார்த்தாண்டு இப்போ இங்கே வர வந்துட்டீங்களேடி. இங்கே வர வந்துட்டீங்களான்னு கேட்குறேன். ஏன் உன் அப்பா அத்தாக்கெல்லாம் உனக்கு வீடு வாசல் இல்லை? அப்பா அத்தாக்கெல்லாம் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் தெருவில் அணிக்குதுவான்னு கேட்குறேன். நீ தான் என் புருஷனை கட்டிட்டு வந்த. அதுவெல்லாம் யார் கட்டிட்டு வந்துச்சுவா? அதுவெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு மாரடிக்கிற? எல்லாத்துக்கும் வச்சு மாரடிச்சிட்டு இருக்கான் என் பிள்ளை. யாருக்கு வீடு இல்லை? எங்களுக்கெல்லாம் வீடு வாசலாம் இருக்குது, இல்லாமல் ஒன்றும் இல்லை. இருக்காம்ல இருக்கிறதோட தாங்க வருஷ கணக்கில் வந்து உட்காந்துருக்கீங்களா? ஒருத்தவளை கட்டி கொடுத்துட்டு ஒரு கலவனுக்கு ஒருத்தவளை கட்டி கொடுத்துட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனால் மகர வேலை பாரு, பஞ்சம் பழக்க வந்த வேலை. இந்த பாருங்க, இதே பேசிகிட்டு இருக்காதீங்க. இது என்னடி இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். பஞ்சம் பழக்க வந்தவளைன்ட்டு 1000 ட்ரிப்பு சொல்லுவேன். என்ன பாட்டி உங்கள் மருமக எப்படி பேசுது? இவ்வளோவுக்கா சரியான இது தான். 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாளுவா. இவளுக்கு சின்னவன்ட்டு வாயில்லை, அவ்வளோவுக்கு சின்னவன்ட்டு வாயில்லை. அவ்வளோ இத்தனை பேருக்கும் ஆளுக்கு வாய் காது வரைக்கும் இருக்குது. அவ்வளோவுக்கும் வாய் இவளுக்கா இருக்குது. இவ சேர்த்தா ஊர் உலகமே தெரியுமே. நீ மட்டும் பேசுறதுக்கு பாரு, நான் உன்னை என்ன செய்கிறேன்ட்டு. என்னடி செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அடிக்க போறியா? அடிட்டு பார்ப்போம். அடி இங்கே தான் நிற்கிறேன். அடி பாப்பான்.